நான் என்ன தெரியுமா உனக்கு? ஏய், நான் இப்ப நேரடியா கேக்குறேன், உனக்கு நான் முக்கியமா இல்ல அவ முக்கியமா? இதுல என்ன உனக்கு சந்தேகம்? உன்னை விட எனக்கு அவதான் முக்கியம். அண்ணா, என்ன ஹீரோ சோகமா இருக்க? ரேணுகா உன்னை டேவிஸ் பண்ணிட்டாளா? சரி சரி கோச்சிக்காத. கேள்விய மாத்தி கேக்குறேன். உன் ஆளு அதான் என் வருங்கால அண்ணி உன் கூட சண்டை போட்டாங்களா? ஆமா, நான் ரேணுகா கூட சண்டை போட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன PhD பண்ணிட்டு வரணும்? எல்லாம் ஒரு யோகம் தான். நீ என்ன வேலைக்கு போய் சம்பாதிக்காம தண்ட சோறு தின்றோ நான் வருத்தப்பட போற? உனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை ஃபியூச்சர் அந்த ரேணுகா தானே? போட்டோனோ உனக்கு உதவி செய்யலான்னு வந்தா என்னைய அடிக்க வரியா? படா. ஒண்ணு மட்டும் நல்லா கேட்டுக்கோ, பொண்ணுங்களுக்கு எப்பவுமே சண்டை போட்டு ஜெயிக்கிற ஆம்பளைங்களை விட சரண்டர் ஆயி தோத்து போற ஆம்பளைங்களை தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு என்ன போய் அவ கால்ல விழ சொல்றியா? டேய், விழுந்த என்னடா தப்பு? அதானே, நானே இவ கால்ல எத்தனை வாட்டி விழுந்திருக்கேன் தெரியுமா? அதென்ன நானே? இல்ல பாலா, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு, அத பெருசா எடுத்துக்காதம்மா. அவ மேட்டர் கவனி. இத பாருடா, ரேணுகா சாதாரண பொண்ணு இல்லடா, 100 கோடி ரூபாய் சொத்துக்கு சொந்தக்காரி. ஏதோ கடவுளா பார்த்து உன்ன அந்த பொண்ண லவ் பண்ண வச்சிருக்காரு. உன் பிடிவாதத்தால தேடி வந்த ஸ்ரீதேவியை எட்டி உதைச்சிராத. போப்பா, அவ கையில கால விழுந்தாவது ரேணுகாவை சமாதானப்படுத்த பாரு. ஐயோ அம்மா, உங்களுக்கு அவளை பத்தி தெரியாது. நம்ம கெஞ்ச ஆரம்பிச்சாதான் ஓவரா சீன் போடுவா. அவளை விட்டுதான் பிடிக்கணும். டேய், விட்டு பிடிக்கிறதுக்கு அவன் ஜல்லிக்கட்டு காளையா? விட்டு பிடிக்கிறேன் நீ பேசாம இருந்துட்டா அவ ஒன்ன விட்டு போயிடுவாடா. அவ மட்டும் தனியா போனா பரவாயில்லடா, அவ கூட 100 கோடி ரூபாய் சொத்து சேர்ந்து போயிடும். கொஞ்சம் யோசனை பண்ற. ஹலோ ஹீரோ, ரேணுகா போனா ஜோதிகா வருவான்னு நினைக்காத. எல்லா பணக்கார பொண்ணுங்களும் ரேணுகா மாதிரி ஏமாந்தவளா இருக்க மாட்டா. ஐயோ, ஆமாண்டா, என் கண்ணு இல்ல, என் ராஜா இல்ல, என் செல்லம் இல்ல. எப்படியாவது அந்த ரேணுகாவை பார்த்து சமாதானப்படுத்துடா. அப்பதான் உன் பாட்டி முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்க முடியும். நடக்கிறதெல்லாம் பார்த்தா நல்லதா நடக்கிற மாதிரி எனக்கு தோணல. என் புள்ள கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தெல்லாம் கண்டவங்கெல்லாம் அனுபவிக்கணும்னு யோகா இருக்கும் போல இருக்கு. எல்லாம் விதி பிரகாரம் தானே நடக்கும். நாம வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? ராமு, அம்மா வண்டி ரெடியா? அம்மா, காலையில செட்ல இருந்து வண்டி எடுத்து பக்காவா கழுவி இன்ஜின் ஆயில் பிரேக் ஆயிலுக்கு எல்லாம் செக் பண்ணி பூஜை போட்டு ரெடியா வச்சிருக்கமா. நீங்க ஓகேன்னு சொன்னா எடுத்துடலாமா? வா, பேங்க் போலாம். சரிங்கம்மா. ஏமா, பாட்டி சொன்ன மாதிரி சொத்தெல்லாம் அனாதாசிரமத்துக்கு எழுதிட்டா அப்புறம் நாம என்னமா பண்றது? அதுக்கு தாண்டா ரேணுகாவை விட்டுடாதன்னு சொல்றேன். உங்க பாட்டியோட சொத்து மதிப்பு 5 கோடியோ 10 கோடியா தான் இருக்கும். ஆனா அந்த ரேணுகாவோட சொத்து மதிப்பு 100 கோடிடா. அவ சொத்துக்கு முன்னால இதெல்லாம் கால் தூசிடா. அப்பா, என் புள்ள யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். இனிமே பிரச்சனை இல்ல. இனிமேல தாண்டி பயமா இருக்கு. ஏன்னா ரொம்ப யோசிச்சு தப்பா ஏதாவது பண்ணிட போறான். அப்படியே வாயிலேயே போட்டேனா பூரி பொங்குற மாதிரி பொங்கிடும். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நம்ம புள்ள மேல முதல்ல நாம நம்பிக்கை வைக்கணும். அப்பதான் அவங்களுக்கு தன்னம்பிக்கை வரும். வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. அம்மா, பிள்ளைங்க மேல நம்பிக்கை வைக்க வேண்டியதுதான். அதுக்காக தூங்குறவனை இப்படி யோசிக்கிறான்னு சொல்லக்கூடாது. அங்க பாரு. ஒருவேளை கனவை கண்டினியூ பண்றானோ என்னமோ. சரி சரி, தூங்கட்டும். யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். வாங்க 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 வாங்க. அம்மா, அவ சொல்றான்னு நீங்களும் நம்புறீங்களேம்மா? நான் ஒன்னும் தூங்கல.
ரேணுகாவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்குமா. என்னடா, என்ன ஐடியா? இங்க வாயேன். All y'all bitches know we get it on. 2 stands for me and my crew. 3 'cause I possess the ability to run up on the microphone to battle down these MCs. Yeah, ha. We got to keep it wrong. Yeah, ha. You know we like it hard. வெரி குட். இப்பதான் நீ என்ன மாதிரி அறிவாளித்தனமா யோசனை பண்ணிருக்க. ஐயோ, அறிவாளித்தனம். குக்கர் விசில் அடிக்குது, போய் இறக்கி வைங்க. கொடி பிடிச்சிட போகுது. அறிவாளித்தனமா. ஓகே ஓகே. சூப்பர். ஷாருக் கான், உன்னை ஒரே ஒரு தடவை நேர்ல பாத்துட்டேனா நான் பிறந்த பலன் அடைஞ்சிருவேன். கடவுளே, ஷாருக் கானை நேர்ல பார்க்க எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க. கடவுளே. என்னடி என்னைக்கும் ஷாருக் கானை பத்தி போலம்லாம் சரியான சினிமா பைத்தியண்டி நீ. அம்மா, என்ன இது? பார்த்த தெரியல, சாப்பாடு. என்னடி ஏதோ புதுசா சாப்பிடுற மாதிரி பாக்குற? சாப்பிடு. எனக்கு பிடிக்கல. முதல்ல இந்த 3 தட்டி ஓரமா வைங்க. ஏண்டி, இன்னைக்கு சண்டே, என்னைக்குமோ ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிடணும். ரேணுகா, அப்ப நம்ம வெளியில போய் சாப்பிட போறோமா? இல்லையே. ஏண்டி, அவளை ஆசை காட்டி ஏமாத்துறியா? நான் எங்கடி ஏமாத்துனேன்? ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிடலான்னு சாப்பிட வேண்டாம்னு சொல்ற, அப்புறம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலன்னா அதுவும் வேணாங்கற, அப்புறம் என்ன பட்னி கிடக்கலாம்னு சொல்றியா? ஏ லூசு, உன்னை யாரு பட்னி கிடக்க சொன்னா? நம்ம சாப்பிடறதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாதா? ஹோட்டலுக்கு நாம போக வேண்டாம். போன் பண்ணா ஹோட்டலே நம்மள தேடி வரும். நம்ம 3 பேருக்கு சேர்த்து ஆர்டர் பண்ணிட்டேன். இன்னும் 10 நிமிஷத்துல வந்து. என்ன ஆர்டர் பண்ணிருக்கேன்? உனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி, சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை. இவளுக்கு பிடிச்ச மட்டன் குழம்பு, மட்டன் பிரியாணி, மட்டன் ஃப்ரை. எனக்கு பிடிச்ச ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன். ஏன்னா மெனு ஓகேவா? டபுள் ஓகே. கேக்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கு. எப்ப வரும்? காயத்ரி, என்ன ஒரு மாதிரி இருக்க? உனக்கு ஆர்டர் பண்ண மெனு ஓகே இல்லையா? வேணும்னா சொல்லு, வேற ஏதாவது ஆர்டர் பண்ணலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். எனக்கு ஆர்டர் பண்ண எல்லா ஐட்டம்ஸையும் கேன்சல் செய். அத பண்ணா போதும். ஏண்டி? வேணாம், நான் ஹாஸ்டல் சாப்பாடே சாப்பிட்டுக்கிறேன். வேஸ்டா போயிடும் ப்ளீஸ். அப்போ நான் ஆர்டர் பண்ணது மட்டும் வேஸ்டா போலாமா? ஏய் ரேணுகா, அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. அவளுக்கும் சேர்த்து நானே சாப்பிட்டுக்கிறேன். சரி, நீ முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடு. மீந்து போயிடுச்சுன்னா நம்ம ஹாஸ்டல்ல சாப்பிடறதுக்கு ஆளா இல்ல. ஒரு குரல் கொடுத்தா காக்கா கூட்ட மாதிரி ஓடி வந்துருவாங்க. சரி சரி, வா போலாம். டெலிவரி பாய் வேற வந்துருவான். வாட்ச்மேன் வேற உள்ள விட மாட்டாரு. உன்னை பாக்க வச்சு சாப்பிடுறேன் பாரு. எப்படி சாப்பிடுறீங்க இந்த சாப்பாட? கீதா, சீதா, அமலா, இங்க வாங்கடி. ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு எல்லாரும் மயக்கம் அடிச்சு விழுறோம். ஜோதி, ஜோதி, இங்க பாரு ஜோதி. ஜோதி, ஐயோ, என்னாச்சு ஜோதி? ஜோதி, எழுந்துரு. ஜோதி, ஜோதி, ஏ சுபு, காயத்ரி கூட ஹாஸ்டல் சாப்பாடு தான் சாப்பிடுறா. என்னாச்சு தெரியல. சீக்கிரம் வா. அவளுக்கு என்ன ஆச்சு தெரியலடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டவங்கள மயக்கம் போட்டு விழுறாங்க. ஐயோ, என்னாச்சு? காயத்ரி,
காயத்ரி என்ன பாரு காயத்ரி காயத்ரி எழுந்திரு காயத்ரி காயத்ரி எழுந்திரு காயத்ரி லட்சுமி லட்சுமி இதோ வந்துட்டேங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. நம்ம சின்ன பொண்ணு கௌரி நகை கொடுத்தால அந்த செயின் அடமானம் வச்சு இதோ 40,000 ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். கையோடு சென்னைக்கு போய் காயத்ரிக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன சொல்ற? இதுல நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? போயிட்டு வாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை உங்க பெரிய பொண்ணை பார்க்கலனா உங்களுக்கு தான் தலையே வெடிச்சிடுமே. என்னங்க நீங்க போயிட்டு இன்னைக்கே வந்துருவீங்களா இல்ல நாளைக்கு வருவீங்களா? ஏன் கேக்குற? இல்ல நாளைக்கு வரதா இருந்தா துணிமணி எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காகத்தான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். காயத்ரி பார்த்த கையோட ராத்திரியே பஸ் ஏறிடுவேன். அப்பா இன்னைக்கு நீங்க எங்கேயும் போக முடியாது. ஏமா? இன்னைக்கு பந்து. சாயந்தரம் 6 மணிக்கு மேலதான் பஸ் லாரிலாம் ஓடும். அப்போ நான் 6 மணிக்கு மேலே கிளம்புறேன். ஏங்க 6 மணிக்கு மேல போறதை விட நீங்க காலையில போலாம்ல. ஓஹோ, அதுவும் சரிதான். அப்போ நாளை காலையிலேயே நான் சீக்கிரமா கிளம்புறேன். ஹலோ, யாரு? அப்பா நான் சுபலட்சுமி பேசுறேன்ப்பா. சுபலட்சுமியா? யாரு? அப்பா காயத்ரி ஃப்ரெண்டுப்பா சுபலட்சுமி. ஓ, நீயாமா? சொல்லுமா. அப்பா நான் சொல்ற விஷயத்தை கேட்டு நீங்க பதட்டப்படக்கூடாது. தைரியமா இருக்கணும். முதல்ல விஷயத்த சொல்லுமா. காயத்ரிக்கு ஒண்ணும் இல்லையா? பயப்படாதீங்கப்பா. முதல்ல தைரியமா இருக்கணும். காயத்ரியும் எங்க ஹாஸ்டல் பொண்ணுங்களும் பள்ளி விழுந்து சாப்பாட்டு சாப்பிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்பா எல்லாரையும் ஹாஸ்பிடல்ல சேர்த்தாச்சுப்பா. சரியாயிடும். நீங்க பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு தகவல் சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். அப்பா ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குப்பா. காயத்ரிக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க பயப்படாதீங்கன்னு நான் வச்சிடுறேன்ப்பா. சரிம்மா. என்னங்க என்ன காயத்ரிக்கு என்னாச்சு? ஹாஸ்டல் சாப்பாட்டுல பல்லி விழுந்துருச்சான். காயத்ரி அந்த சாப்பாடை சாப்பிட்டு மயங்கி விழுந்துட்டாளாம். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா? என்னங்க பண்றது? கடவுளே, காயத்ரிக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. அப்பா இப்ப என்ன பண்றது? இன்னைக்கு பந்துன்றதுனால பஸ் கார்லாம் ஓடாதே. எப்படி போவீங்க? எப்படியாவது போய் தானமா ஆகணும். இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. இப்பவே போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். எந்த வண்டியும் ஓடலனா நீங்க மட்டும் எப்படி போவீங்க? வண்டி ஓடலன்னா என்ன? கடவுள் கொடுத்த கை கால் இருக்குல்ல, நான் நடந்தே போய் சேர்ந்துருவேன். நீங்க பயப்படாம இருங்க. நான் காயத்ரியை பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு உங்களுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். வரேன். கடவுளே, அங்க காயத்ரி தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ என்னமோ. யாராவது கூட இருப்பாங்களா? ஐயோ அம்மா பயப்படாதம்மா. அக்காக்கு ஒண்ணும் ஆகாதுமா. எப்படி இருக்குன்னு தெரியலையே.
கொஞ்சம் அவசரமா சென்னைக்கு போகணும், வரீங்களா? இன்னைக்கு பந்தாச்சா 6 மணி வரைக்கும் எந்த வண்டியும் ஓடாதுண்ணா. இந்த வண்டிக்காரன் வர மாமனார் வீட்டுக்கு போயிட்டான். இப்போ நான் சும்மா உட்காந்துருக்கேண்ணா. அப்படியா? சரி கண்ணு.